அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து அமானுஷ்யம் மட்டுமல்ல, ஆன்மீகம் மட்டுமல்ல, சோழி பிரசவத்தையும் இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து செல்கிறேன். மாயன் மயம் இதனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவது ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பாலம். பார்க்கின்ற கேட்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தொடர்பு. அந்த வகையில் நீங்க தொடர்ந்து மாயன் மயிலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில் என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணுமாயுடைய பரிபூர்ணமான ஆசை கிடைக்கணும். அந்த வகையில ஒரு நிகழ்வு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மாந்திரீகம் என்பதெல்லாம் பயம் கலந்த அச்சம் கலந்த ஒரு நினைவோடு தான் உணர்வோர்தான் பார்க்கப்பட்டிருக்கின்றது. ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக தன்னுடைய வலிமையை நிரூபிப்பதற்காக பொன்னையும் பொருளையும் சேர்ப்பதற்காகத்தான் மாந்திரிகம் பயன்பட்டது. ஆனால் அப்படி இல்லை. மந்திரம் தந்திரம் ஔஷதம் என்று சொல்வார்கள். மந்திரம் தந்திரம் ஔஷதம் என்று சொல்வார்கள். வெறும் மந்திரம் மட்டும் வேலை செய்து விடாது, வெறும் தந்திரம் மட்டும் வெற்றியை தந்து விடாது, ஔஷதம் மட்டுமே நம்மை நலமாக வைத்து விடாது. அந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்தவன் தான் ஒரு முழுமையான ஒரு மாந்திரிகம். அந்த வகையில பார்க்கும் பொழுது மாந்திரிகத்துல எத்தனையோ விதம் இருக்குங்க. அதாவது மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் வகை வகையாக அடுக்கி கொண்டு போகலாம். நல்ல குருமார் அகத்தியரிலிருந்து புலிப்பாணியிலிருந்து போகரிலிருந்து எத்தனையோ மகான்களும் சித்தர்களும் மாந்திரிகத்தை நம்முடைய நலன் பொருட்டு நம்மை காப்பதற்கு உடல் ரீதியா மன ரீதியா எந்த பாதிப்பும் வராமல் இருப்பதற்காகத்தான் நம் முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கிறார். காரணம் என்னன்னா சூழ்நிலை. எதிரே வருகின்ற எதிரியை நாம் சந்தித்து விடலாம். உடல் ரீதியா மன ரீதியா மறைமுகமாக நாம் தாக்கப்படும் போது, நம் உடலும் மனமும் பாதிக்கப்படும் போது என்ன செய்வது? மனம் இறைவனை நோக்கி நகர்கின்றது. இறைவனும் விதியோ மதியோ என்று நகர்ந்து விடுவான். எல்லோருக்குமே ஆண்டவனை வழிபட்டு விட்டால் அத்தனை பலனை பெற முடியுமான இல்லை. அவன் அருளை பெறுவதற்கு அவன் அருள் வேண்டும். அவன் அருளை பெறுவதற்கு விதியும் மதியும் நன்றாக இருக்க வேண்டும். அந்த வகையில் ஒரு நிகழ்வு. நம்முடைய முன்னோர்கள் அற்புதமான இயற்கையை சார்ந்தே மாந்திரிகத்தை உருவாக்கினார்கள். அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் நீங்க கேட்கணும். வாழ்க்கையில கலங்கி நிற்கும் பொழுது, கண்ணீர் சிந்தும் பொழுது நட்போ உறவோ நம்மை நெருங்காது. நம் கண்ணீரை துடைப்பதற்கு எத்தனை பேர் வரமாட்டாங்க. அள்ளி கொடுத்தால் 1000 கரங்கள் நீளும். ஆனால் சொல்லிக் கொடுப்பதற்கோ, நாம் கலங்கி நிற்கும் பொழுது நம் கண்ணீரை துடைப்பதற்கோ, ஏன் ஆதரவுகளை நீட்டுவதற்கு கூட யாரும் வரவில்லை. அந்த வகையில் ஒரு நிகழ்வு. நம்முடைய முன்னோர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காசியில ஆண்டவனுக்கு நறுமணமிக்க மலர்களை கொண்டெல்லாம் அவர்கள் பூஜிப்பதில்லை. நறுமணமிக்க விலை உயர்ந்த மலர்களை கொண்டெல்லாம் என் தந்தை சிவனை அவர்கள் வழிபடுவதில்லை. அங்கு கிடைக்கின்ற ஊமத்தங்காய், ஊமத்தம் பூவை கொண்டே அவர்கள் வழிபாடு செய்வார்கள். கண்டு வியந்து போய்விட்டேன். எத்தனை அழகான மாலைகளை சூடுகின்றோம், எத்தனை பாமாலைகள் சூடுகின்றோம் அந்த பரம்பொருளுக்கு. அங்கு கிடைக்கின்ற அந்த ஊமத்தங்காய், முன் நிறைந்த ஊமத்தங்காய், பச்சை நிறத்திலே தெரிகின்ற அந்த ஊமத்தங்காய், வெள்ளை நிறத்திலே நீண்ட பிறரால் எதிர்த்து ஒதுக்கப்படுகின்ற அந்த ஊமத்தம் பூக்களை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்கின்றார்கள். ஆண்டவன் அபிஷேக பிரியன் மட்டுமல்ல, அலங்கார பிரியன் மட்டுமல்ல, நாம் எதை அன்போடு மனமுகர்ந்து கொடுக்கின்றோமோ ஏற்றுக்கொள்வது உயர்வு. அப்படிப்பட்டு அந்த இறைவனுக்கு அளிக்கக்கூடிய அந்த ஊமத்தங்காய், என்னை பொறுத்தவரை ஊமத்தங்காய் என்பது மாந்திரீகத்தினுடைய ஒரு உச்சம். ஊமத்தங்காயை வைத்து மாந்திரீகம் அந்த காலத்தை எத்தனையோ தெரிந்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தை எதையும் வெளிப்படுத்தி விட முடியாது. மூடி வைத்தால் மட்டுமே ரகசியம். மூடி வைத்து விட வேண்டும். ரகசியங்களை இடம் பொருள் ஏவல் அறிந்தே சொல்ல வேண்டும். ஒரு மூல மந்திரமாகட்டும், ஒரு இறைவனுடைய மந்திரங்களாகட்டும், வந்தவர் போனவருக்கு எல்லாம். ஏன்னா இந்த உலகமே ஒரு நாடக மேடை. தன் பொருட்டு தன் நலன் பொருட்டு எத்தனையோ பேர் மந்திரங்களையும் தந்திரங்களையும் எளிதாக வசப்படுத்தி விடுவார்கள்.
அதை தவறான முறையில் பிரயோகம் பண்ணி விடுவார்கள். அதனாலதான் இலைமறை காய்வாக தான் வைத்திருந்தார்கள். அந்த வரையில இதை நீங்க கேட்கறது கொடுத்து வச்சிருக்கணும். இந்த ஊமத்தங்காய் இதற்கு பயன்படுகின்றது என்றால் ஒரு நல்ல குருவை நெருங்க வேண்டும். இது ஒரு நம்ம ஒரு யூடியூப்ல நம்ம பேசணும். இதை பற்றி பேசுகின்றேன் என்றால் இப்படியும் இருக்கலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளியில் படிக்கும்போது ஒரு உலக உருண்டை இருக்கும். அதை சுற்றி காட்டுவார்கள். இது அமெரிக்கா, இது சவுத் ஆப்பிரிக்கா, இது ஜெர்மன் என்றெல்லாம் அந்த உலக உருண்டையை காட்டுவார்கள். அந்த உலக உருண்டையே உலகத்தில் அந்த இடத்தை சுற்றி அடைய முடியுமான முடிய ஒரு அடையாளம், ஒரு வழிகாட்டுதல். அந்த மாதிரி தான் இதெல்லாம் நான் சொல்வதை கவனமாக கேட்டு விடுங்கள். வாழ்க்கையில் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும் பொழுது இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஊமத்தங்காய், இந்த ஊமத்தங்காய் மாந்திரிகம் என்பது ஒருவர் வருகின்றார். என்னுடைய நண்பர் வீட்டுக்கு சென்றிருந்தேன். மாந்திரிகத்தில் மிகப்பெரியவர், கிட்டத்தட்ட 90-95 வயது. இன்று அவர் மறைந்து விட்டாலும் கூட அந்த நிகழ்வு இன்னும் என் மனசில் நிற்குதுங்க. ஓடி வருகின்றார். அந்த பெண் ஓடி வர்றாங்க, கதறாங்க. நேற்று வரை என் மீது அன்பு செலுத்திய என் கணவன், என் மீது நம்பிக்கை வைத்த என் கணவன், என்னோடு அன்பாக இருந்த என் கணவன் இன்று தவறான தொடர்பில் இருக்கின்றார். எவ்வளவோ புத்திமதிகள் சொன்னும் கேட்கவில்லை. என்னையும் என் பிள்ளையும் தவிக்க வைத்து விடுகின்றார் என்று கண்ணீர் மல்க கூறுகின்றார். கவலைப்படாதேம்மா, உன் பக்கம் நியாயமும் தர்மமும் இருக்குமானால் நான் உதவி செய்கிறேன். இன்று போய் நாளை வா. ஒருத்தர் ஓடி வரார். ஐயா, என் பிள்ளையை இப்படி நான் வளர்த்தேன், கண்ணும் கருத்துமாக வளர்த்தேன், அவளுக்கு நல்ல கல்வி அறிவு எல்லாம் கொடுத்தேன், இன்று உயர்ந்த உன்னதமான நிலையில் இருக்கின்றார். அந்த பெண்ணுடைய மனம் தவறான பாதையை நோக்கி சென்று விடுமோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. எப்படியாவது காப்பாற்றக்கூடாதா என்று அவர் கலங்கி நிற்கின்றார். என் மகன் இன்று படித்து உயர்ந்த உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய மகன் தவறான பாதையை நோக்கி தவறான பழக்க வழக்கத்திலே ஈடுபடுகின்றார். இவனை காக்கக்கூடாதா என்றெல்லாம் இப்படி வகை வகையாக விதம் விதமாக மனிதர்கள் அவரின் குருவை சதித்த பொழுது இன்று போய் நாளை வா. அப்படி கேட்ட, ஏங்க இத்தனை பிரச்சனைகளோடு மனிதர்கள் உங்களை நெருங்கும் பொழுது இன்று போய் நாளை வா என்கிற போது எதையும் உடனே தந்து விடாது. கஷ்டப்படணும், பாடுபடணும், அப்பதான் கிடைக்கும் ஒரு விதை. அந்த விதைக்குள் பொதிந்திருக்கிறது அல்லவா? ஒரு அரச விதையோ ஆழ விதையோ பார்த்தா இப்படிதான் இருக்கு. ஆனால் அது வளர்ந்து வரும்போது மிகப்பெரிய விருட்சமாக வருகின்ற அல்லவா? அது மாதிரிதான் பொறுமையா இருக்கிறேன் என்று கூறிய பொழுது அவர் சொல்லிட்டார். என்னை அருகே அழைத்து சொன்னார், இதுதான் ஊமத்தங்காய். அவர் எப்பொழுதுமே அந்த சிவலிங்கத்திற்கு ஊமத்தம்பூவையும் ஊமத்தங்காய்களை வைத்துதான் சிவ வழிபாடுபட்டது. ஓம் கிரீம் ஓம் நம சிவாய, சிவய நமய நம சிவம சிவய நமய நமசி நம சிவாயா என்று சிவன் மீது அத்தனை ஈடுபாடு. சிவன் ஒருவனே மாந்திரிகத்தினுடைய மகத்துவத்தை தெரிந்தவன். என் தந்தை சிவன் ஒருவனே மாந்திரிகத்தின் மகாராஜா. அப்படிப்பட்ட என் தந்தை சிவபெருமானை அவர் ஊமத்தம்பூவையும் ஊமத்தங்காய்கள் வைத்து விடுவது கேட்டு எத்தனையோ மலர்கள் பூத்து கொள்கின்றது இந்த தோட்டத்தில். ஏன் ஊமத்தம்பூவையும் இந்த ஊமத்தங்காயை வைத்து விடுங்கள் சொல்லும் பொழுது என் தெய்வத்தை நான் மாந்திரிக பொருளை கொண்டு வழிபாடு செய்வேன் என்று கூறி ஊமத்தங்காயுடைய பெருமையை தவறான தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், தவறான பாதையை நோக்கி செல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இதை சரியான முறையில் பிரயோகம் பண்ணினார். ஊமத்தங்காய் பிரயோகம்னே பேர். இதை சரியான முறையில் செய்துவிட்டாலே போதும், அந்த தவறான பாதையை நோக்கி செல்கின்றவர்கள் மறந்து விடுவார்கள். கூட இருந்து குடி பறிப்பவர்கள், நம்மை தொல்லை செய்பவர்கள், நமக்கு துரோகம் செய்பவர்கள், நான் பார்வனை என்ன செய்கின்றேன் என்று மிரட்டுபவர்கள், உருட்டுபவர்கள் எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி ஊமத்தங்காய்க்கு என்று கூறிய பொழுது அந்த ரகசியத்தை சொன்னார். ஒரு ஊமத்தங்காயை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஊமத்தங்காயை எடுத்துக்கொண்டு அதற்கான மந்திரங்களை நாம் முறிந்துவிட வேண்டும். ஒரு தகட்டிலே யார் நம்மை விட்டு நகர வேண்டுமோ அந்த இருவரின் பெயரை இந்த தகட்டிலே பொதிய வேண்டும். அந்த ஊமக்காயின் உள் அதை அழுத்தி வைத்து அதன் மீது மஞ்சள் குங்குமத்தை வைக்க வேண்டும். அதன் பிறகு அந்த ஊமத்தங்காய் எடுத்து சென்று, அதாவது ரெண்டு இருக்குங்க, சுடுகாடு இடுகாடுன்னு இருக்கு. பிணத்தை இடுகின்ற இடம், பிணத்தை புதைக்கின்ற இடம் இடுகாடு, பிணத்தை எரிகின்ற சுடுகாடு. அந்த சுடுகாட்டிலே தான் சுடலைமாடன் என்று சொல்லக்கூடிய தந்தை சிவன் நித்திய நடனம் புரிகின்றார். நீ செல்வனாக இரு, பட்டம் பதவிகளை பெறு, எத்தனையோ உயர்ந்த உன்னதமான நீ இழைந்தாலும் முடிவிலே நீ இங்குதான் வர வேண்டும். சமாதானம் முழுவதுகின்ற ஒரு இடம் இதுதானே. எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் இறுதியில் பிடி சாம்பல் தானே, பஸ்மம் தானே. ஆக இந்த இடத்துக்கு நீங்க செல்ல வேண்டும், அதாவது சுடுகாட்டுக்கு செல்ல வேண்டும். அங்கு பிணமேடை என்று சொல்வார்கள், பிணத்தை எரிக்கின்ற இடம். அந்த இடம் சென்று நம்மை விட்டு யார் நகர வேண்டுமோ, உங்க பக்கம் நியாயம் இருக்கணும், உங்க பக்கம் தர்மம் இருக்கணும், உங்க பக்கம் சத்தியம் இருக்கணும். அவ்வாறு இருந்தால் மட்டுமே இது முழுமையாக செய்யும். 3 முறை இந்த ஊமத்தங்காயை தலையை சுற்றி
என்னை விட்டு இது நகர வேண்டும், பிரி 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 என்று கூறி அந்த சுடுகாட்டிலே இந்த ஊமத்தங்காயை எரிந்து விட்டு திரும்பி பார்க்காமல் வீட்டுக்கு வர வேண்டும். வீட்டுக்கு வர முன்பு வாயை கொப்பளித்து விட்டு கைகாலை அலம்பி விட்டு நெற்றியை விபூதி அணிந்து அல்லது திருமணம் அணிந்து ஒரு குங்குமம் அணிந்து மனமுருக உங்க பக்கம் இறைவா என்னை காப்பாற்று, என் குடும்பத்தை காப்பாற்று எவன் ஒரு பிரார்த்தனை செய்கின்றானோ கண்டிப்பாக உறுதியாக உங்கள் பக்கம் நியாயமும் தர்மமும் இருக்குமையில் இந்த ஊமத்தங்காய் கண்டிப்பாக வேலை செய்யும். இதைத்தான் ஊமத்தங்காய் மாந்திரிகம் என்று சொல்வேன். ஏற்கனவே எலுமிச்சம்பழத்துடைய மாந்திரிகம் நான் பேசியிருக்கின்றேன். எத்தனையோ பேர் என்ற பேசியிருக்காங்க. சாமி நான் நன்றாக இருக்கின்றேன், நலமாக இருக்கின்றேன், கண்ணுக்கு தெரியாத என் எதிரி என்னை விட்டு நகர்ந்து விட்டான் என்று அவர்கள் கண்ணீர் மல்க சொல்லும் பொழுதெல்லாம் என் தந்தை சிவனையும் எனக்கு கற்றுக் கொடுத்த குருவையுமே நினைக்க தோன்றுகின்றது. அந்த வகையில பார்க்கும்போது ஊமத்தங்காய் மாந்திரிகம் எளிமையான பரிகாரம். பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், யாரிடம் சென்று யாசகம் கேட்க வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இதை நீங்க செய்கின்றது எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், நிச்சயமாக நலம் பெறும். திரும்பவும் சொல்கிறேன், எச்சரிக்கையாக சொல்கிறேன், உங்கள் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும், உங்கள் பக்கம் தர்மம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்து விட்டால் தவறான மனிதர்கள் நம்மை விட்டு நகர்ந்து விடுவார்கள்.